வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தொடர்ந்து மாநகராட்சி பள்ளி +2 தேர்வில் 100% தேர்ச்சி. 569 மார்க் எடுத்து மாணவி முதலிடம். தமிழகத்தில் நடைபெற்ற +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் கடந்த ஆண்டு 9ஆம் இடத்தில் இடம்பெற்று இருந்தது. இந்த ஆண்டு 6ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் 12ஆம் வகுப்பு வரை உள்ள ஒரே பள்ளி சாமுவேல்புரம் மாநகராட்சி பள்ளிதான். இந்த பள்ளியில் 902 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளி தொடர்ந்து 6 வருடங்களாக 12ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. அதுபோல இந்த ஆண்டு +2 தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மாநகராட்சி பள்ளி அபார சாதனை படைத்துள்ளது. அதுபோல இந்த பள்ளியில் படிக்கும் மாணவி டெனிகா மெத்யூ என்ற மாணவி 600க்கு 569 மார்க் எடுத்து பள்ளிக்கு மாநகராட்சிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். 569 மார்க் எடுத்த மாணவி டெனிகா மெத்யூ கூறுகையில், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் தொடர்ந்து வகுப்புகளில் பாடம் நடத்தி வந்தார்கள். அதன் அடிப்படையில் நான் இன்று 600க்கு 569 மார்க் எடுத்து உள்ளேன். வருங்காலத்தில் நான் மருத்துவ படிப்பு படிக்க விரும்புகிறேன் என்று மாணவி கூறினார். தலைமை ஆசிரியர் ரூபினா ரொட்ரிகோ கூறுகையில், தூத்துக்குடி மாவட்டத்திலேயே மாநகராட்சி பள்ளி 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. சாமுவேல்புரத்தில் தான் உள்ளது. இந்த பள்ளி தொடர்ந்து 6 வருட காலமாக 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்று வருகிறது. இதற்கு மாநகராட்சி மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் முழு உறுதுணையாகவே உள்ளனர். பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. நவீன லேப் வசதி, கணினி வசதி, லைப்ரரி உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்று தலைமை ஆசிரியர் கூறினார். சாமுவேல்புரம் மாநகராட்சி பள்ளியில் அனைத்து வசதிகளும் மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொடுத்துள்ளது. 3 மாடி கட்டிடம், தனியார் பள்ளிக்கு இணையாக அனைத்து வசதிகளும் இந்த மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 6 வருட காலமாக இந்த மாநகராட்சி பள்ளி 100% +2 தேர்வில் தேர்ச்சி பெற்று வருகிறது. தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஒற்றுமையை காட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல இந்த ஆண்டுக்கான மாணவ மாணவியர் சேர்க்கை தற்போது தொடர்ந்து மாணவ மாணவியர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி சாமுவேல்புரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 60 வார்டுகளில் செயல்படக்கூடிய ஒரே மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி எம் பள்ளியில் கடந்த 6 வருடங்களாக 2020 முதல் 2026 வரை 6 வருடங்களாக எங்களுடைய 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் 100% வெற்றியை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றிக்கு முழு காரணம் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகைகளே என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பெற்றோருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்காத பட்சத்திலும் மாணவர்களை தங்களுடன் அரவணைத்து இந்த முழு வெற்றிக்கு பாடுபட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களுடைய உழைப்பும் மாணவ செல்வங்களுடைய ஒத்துழைப்பினால் கிடைத்த பலனே இந்த 100% வெற்றி என்பதை பதிவு செய்கின்றேன். 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க? என் பள்ளியினுடைய முதல் மாணவியாக டேனிகா மேத்யூ 600க்கு 569 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். மாரிச்சரண் 600க்கு 568 மதிப்பெண்கள் பெற்று 2வது மாணவனாக பள்ளிக்கு பெருமை செய்து ஹரிபாலாஜி 600க்கு 560 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். வரலாறு பாடத்தில் ஒரு மாணவன் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். மாணவர்களுடைய வருகை எப்படி இருக்கு? மோஸ்ட்லி வருகை என்பது 12, 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் இடைநிற்றல் இல்லாமலும் முழுவதுமாக பள்ளிக்கு வர வைக்கும் அளவுக்கு ஆசிரியர்கள் மாணவ செல்வங்களை கொண்டு வருகிறார்கள். இல்லை, ஒரு மாநகராட்சி பள்ளி இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு தனியார் பள்ளிக்கு இணை, அதை எப்படி நீங்கள் உணர்றீங்க? உங்கள் மாநகராட்சி ஒத்துழைப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு? இது திரும்பவும் சொல்ல வேண்டியது, எந்த ஒரு வெளிப்புற ஆசிரியர்களுடைய உதவியும் இல்லாமல் முழு வெற்றி எங்கள் ஆசிரியர்கள் கிடைத்தது என்பதை பெருமையாக பதிவு செய்கிறேன். எங்களுடைய ஆசிரியர்களுடைய முழு ஒத்துழைப்பு மாணவ செல்வங்களோடு, அவர்களோடு இணைந்து சனி ஞாயிறு பாராமல் காலை மாலை பாராமல் மாணவர்களோடு இருந்ததனால் கிடைத்த பரிசு என்பதையும் நிறைய தனியார் பள்ளி கூட தொடர்ந்து சென்டம் எடுக்க முடியல. ஆனால் ஒரு மாநகராட்சி பள்ளி தொடர்ந்து 6 வருஷமாக சென்டம் எடுத்திருக்கீங்க. இது எப்படி நீங்கள் உணர்றீங்க? எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மாணவ செல்வங்களும் பள்ளிக்கு வருகிறார்கள். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை. பெற்றோர்கள் மோஸ்ட்லி மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகவும் மீன் பிடிக்கவோ கூலி தொழிலுக்கு செல்பவர்களாகவோ இருக்கிறார்கள். எனவே ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் மாணவ செல்வங்களுடைய அஸ்திவாரமான ஒழுக்கத்தின் காரணமாகவும்
அந்த ஒழுக்கத்தில் நாங்கள் வந்து மிகவும் வந்து அக்கறை செலுத்துவதன் காரணமாக எங்களுடைய கல்வியையும் கொண்டு வர முடிகிறது என்பதை பதிவு செய்யும். இந்த பள்ளிக்கூடத்தில் என்னென்ன வசதியெல்லாம் இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க மாநகராட்சி? நம் பள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த புது பில்டிங் 3 ஸ்டோரி பில்டிங் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் 6 to 12 அத்தனை மாணவ செல்வங்களை எங்களுடைய பள்ளியில் வைக்க முடிந்தது. இங்கே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சாருஸ்ரீ மேம் கமிஷனாக இருந்தபோது நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி மூலமாக சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமாக எங்களுடைய கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் லேப் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதே போல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் லைப்ரரி பெற்றுக்கொண்டோம். ஹைடெக் லேப் நம்மளுடைய கவர்மெண்ட் சார்பாக நமக்கு 2 ஹைடெக் லேப் கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக பிள்ளைகளை வந்து கல்வியில் வளர்ச்சி அடைய செய்கிறோம். உங்கள் பேர் மேடம்? என் பேர் ருஃபினா ரொட்ரிகோ.